வெல்கம் டு சாந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th குடிமையில் பகுதியில இருந்து லெசன் 5th 5வது லெசனை பார்க்க போறோம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா 10th குடிமையில் பகுதி 6 to 10th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க பார்த்துவாங்க. ஸோ 5வது பாடம் என்ன அப்படின்னா இந்தியாவின் சர்வதேச உறவுகள். சரிங்களா? ஸோ சர்வதேச உறவுகள்னாலே நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போன பாடத்திலே பேசியிருப்போம். அதனோட கண்டினியூஷன் தான் இந்த பாடத்திலே இருக்கும். சரிங்களா? ஸோ போன வட்டம் பொதுவா என்னென்ன உறவுகளை மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இதுல என்ன அப்படின்னா நம்மளுடைய அண்டை நாடுகள் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், சரிங்களா, ஸ்ரீலங்கா, ஸோ இந்த மாதிரி நாடுகளுக்கான பர்மா, ஸோ இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் நம்ம நாடு என்னென்ன உதவிகள் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கும் நமக்கு என்ன உறவுகள் மெயின்டைன் பண்றோம் இதுவரை அப்படின்றத பத்தி தான் இந்த பாடத்துல நம்ம ஃபுல்லா படிக்க போறோம். சரிங்களா? ஸோ நம்மளோட முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாரு? எப்பயுமே பக்கத்து நாடுகளோட நம்ம எப்ப என்ன செய்யணும், நட்புறவான ரீதியில எப்பயுமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். எந்த நாட்டோட சண்டை போடக்கூடாது. அமைதியான முறையில நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் என்ன முறையோ அதை பின்பற்றி கிட்டத்தட்ட நம்ம பாரம்பரியமா வந்துட்டு இருக்கக்கூடிய நாடு தான் நம்ம இந்திய நாடு. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில முதல் பாயிண்டே ஒரு நல்ல வாசகம். சரிங்களா? ஸோ ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடாக அமையுமே. ஆனால் அதை விட ஆசீர்வாதம் வேறு இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஹெசாய்ட் அப்படின்றவர் என்ன சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா பக்கத்துல எப்பயுமே சண்டையே போட்டுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? மன உளைச்சல், ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி நாடும் நம்மளோட பக்கத்து நாடுகள் எல்லாமே நமக்கு நட்பு ரீதியில இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நாடும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? வளமான நாடாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ சர்வதேச உறவை பொறுத்தளவு நம்ம இந்தியா எப்பயுமே என்னது கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 5000 ஆண்டுகளாக இணைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பாரம்பரியமா நம்ம அமைதியை தான் விரும்பக்கூடிய ஒரு நாடாக தான் நம்ம இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ராணுவ கூட்டமைப்புலையோ இல்லை எதுலையுமே என்ன செஞ்சிருக்க மாட்டோம், சேர்ந்திருக்காத ஒரு நாடாக தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அணி சேரா கொள்கையை பின்பற்றக்கூடிய நாடு தான் நம்ம இந்தியா. ஸோ அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட இந்தியா வெளிப்படையாக ராணுவ கூட்டணியை கைவிட்டாலும் அமைதி மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக மற்ற நாடுகளுடன் ஒத்துழைப்பதிலும் ஒருங்கிணைப்பதிலும் மிகவும் ஈடுபாட்டுடன் செயல்படுகிறது. ஸோ நான் அதான் சொல்றேன், நம்ம நாடு எப்பயுமே என்னது எந்த நாட்டோடையும் சண்டை போடுற ஒரு முறையிலே என்னது பின்பற்றாது, எப்பயுமே அமைதியான முறையில பின்பற்றணும் அப்படிங்கிறதான் நம்ம கோட்பாடாவே இருந்துட்டு வந்துருக்கு. ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரதமர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இப்ப 6th குடிமையில் பகுதியிலே நம்ம பார்க்கும்போது இருக்கும், ஒருவர் கண்டிப்பா என்ன செஞ்சுதான் சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். சரிங்களா? ஸோ தனித்து கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னா சமூகத்தின் அடிப்படை அழகு என்னது? குடும்பம். ஸோ குடும்பத்தில் இருக்க உறுப்பினர் ஒருவர் சார்ந்துதான் இருக்கும். அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாரு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஜவஹர்லால் நேரு கூறியது போல ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவர் கண்டிப்பா சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்தியா தனது தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் அமைதியான வளமான அண்டை நாடுகளுடன் உறவை விரும்புகிறது. நான் சொன்ன மாதிரி தான் எப்பயுமே நம்மளுடைய நாடு பக்கத்து நாடோட நட்பு ரீதியிலான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதை தான் விரும்புறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? குரோத் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா போர்கள் ஏற்பட்டா செலவுகள் எக்ஸ்பென்சிவ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாம நட்பு ரீதியில இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய செலவுகள் குறைக்கப்பட்டு வளர்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்தியா எப்பொழுதும் அமைதியாக விரும்பும் நாடாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உலக அமைதிக்கு தொடர்ந்து கடுமையாக போராடி வருகிறது. சரிங்களா? ஸோ இந்தியா எப்பயுமே நம்ம மக்கள் தொகையில என்ன இடத்துல இருக்கும்? முதல் இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஏராளமான நம்ம சுத்தி நாடுகள் இருக்கு. ஆப்கானிஸ்தான் இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, சீனா இருக்கு, நேபாள் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நிறைய நாடுகளோட நம்ம அண்டை நாடுகளோட இருக்கும். ஸோ எல்லா நாட்டோட என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நட்பு ரீதியான நல்ல உறவை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இந்தியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும். ஸோ ஏற்கனவே பார்த்தோம், இந்தியா என்பது ஒரு துணை கண்டம். கிட்டத்தட்ட சமவெளி, ஆறுகள், மலைகள், பீடபூமிகள் எல்லாத்தையும் கொண்டது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமைப்பை இந்தியாவும் பெற்றிருப்பதனால இந்தியா என்ன சொல்லுவாங்க? துணை கண்டம் அப்படின்ற அது சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட எல்லைகளை பார்ப்போம் அப்படின்னா வடமேற்குல என்னது? பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்கும். சரிங்களா? ஸோ வடக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனா, நேபாளம், பூட்டான், கிழக்கில் வங்களாதேசம், தூர கிழக்கில் மியான்மர். ஸோ தென்கிழக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கு, இலங்கை, மாலத்தீவு. ஸோ இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே இந்தியாவை சுத்தி அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த நாட்டோட நம்ம என்ன நட்பு ரீதியான உறவை மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்துல ஃபுல்லாவே பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ மெயினா 2 நாடுகள் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அதிகமான அண்டை நாடுகளை எல்லைகளை பகிர்ந்துக்கிறாங்க. அது எந்த நாடுன்னு பார்த்தோம் அப்படின்னா சீனாவும் ரஷ்யாவும். ஸோ அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளை நினைஞ்சிருக்காங்க எல்லையா பகிர்ந்து கொள்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும். ஸோ ஆப்கானிஸ்தான் நமக்கு கிட்டத்தட்ட மேற்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஆப்கானிஸ்தான். கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு முன்பு இருந்தே என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மளோட நட்பு ரீதியிலான உறவுகள் மெயின்டைன் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அணை கட்டுறது, உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பொருளாதாரத்துல ரொம்ப லோவஸ்டான நாடு தான் நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் அந்த நாட்டுக்கு உதவிகள் செஞ்சிடும் அப்படின்னா பாரம்பரியமா நம்ம செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில இந்தியா ஆப்கானிஸ்தான் ஒரு போர் திறன் சார்ந்த பங்களிப்பு மூலம் வலிமை பெற்றுள்ளது. ஸோ போர் திறன் சார்ந்த ஒத்துழைப்பை 2 நாடுகளும் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒப்பந்தம் என்ன அதன் மூலமாக நினைஞ்சிருக்காங்க ஆப்கானிஸ்தானோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, வேளாண்மையை விரிவாக்குறது, நீர்
அப்புறம் கல்வி, ஸோ சுகாதாரம், இது எல்லாமே அதே மாதிரி வரி இல்லாம வணிகம் பண்றது. ஸோ ரெண்டு நாடும் இங்க இருந்து பொருள் அங்கே ஏற்றுமதி பண்ணாலும் சரி, இல்ல அங்க இருந்து பொருட்களை இங்கே ஏற்றுமதி பண்ணாலும் சரி, அதுக்கு என்ன செய்யறது இல்லையா, டாக்ஸை ஃப்ரீ பண்றது. ஸோ இந்த மாதிரி துறைகள் எல்லாம் ஒத்துழைப்பு செஞ்சுறாங்க இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் வழங்குறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான்ல இது வந்து போலீஸ் கொஸ்டின், சரிங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹீரட் மாகாணத்தில் சல்மா அணை, ஸோ இதுதான் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க பிசிக்கு, சரிங்களா. சல்மா அணை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சல்மா அணைன்றது எந்த நாட்டில் இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஸோ இதை கட்டுறதுக்கு உதவி பண்ணது எந்த நாடு அப்படின்னா நம்மளோட இந்தியா தான் உதவி பண்ணுச்சு ஆப்கானிஸ்தானுக்கு, சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் படையில இவன் சரி, இந்தியாவில் உள்ள படையிலும் சரி, உயிரிழந்த வீரர்களுக்கு குடும்பங்கள்ல இருப்பாங்க இல்லையா பசங்க, ஸோ அவங்களுக்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, ஸோ அங்க இருந்து கொஞ்சம் பேர் இங்க அனுப்புறது, அதே மாதிரி இங்க இருந்து கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க அங்க அனுப்பி அவங்களுக்கு தேவையான படிப்புக்கான உதவிகள் எல்லாமே என்ன செய்யுது இரு நாடுகளும் ஒப்பந்தத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்கின்றன. ஸோ அதன் அடிப்படையில ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையில் பணியிலிருந்து உயிரிழந்த குழந்தைகளின் 500 பேர், ஸோ அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயில்வதற்கான உதவித்தொகையை இந்தியா வழங்கி வருகிறது, சரிங்களா. மேலும் ஆப்கானிஸ்தான் பொது சுகாதாரம், சிறு தொழில், ஸோ மேம்பாட்டிற்கு இந்தியா இருக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானை முதலீடு செய்வதில் முன்னணியில் எந்த நாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் இருக்கு. ஸோ பொதுத்துறை, தனியார் துறையை சேர்ந்த இந்திய நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் சுரங்க தொழிலில் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி விளையாட்டு, ஆப்கானிஸ்தானில் உள்ள விளையாட்டு மைதானங்களை கட்டி கொடுக்க எந்த நாடு தான் கட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா தான் கட்டி கொடுத்துருக்கோம். அதுக்காக என்ன மைதானம், கந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம், ஸோ இதை வந்து கட்டி கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம இந்தியா தான் கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்கானிஸ்தான்ல இருக்கு கந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம், சரிங்களா. ஸோ இந்தியாவின் மகளிர் சுய வேலைவாய்ப்பு சங்கம், ஸோ நிலையான வாழ்வாதாரம் மற்றும் தன்னம்பிக்கை பெறுவதற்கு பயிற்சி ஆப்கானிஸ்தான்லையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த உறுப்பினர்கள் போய் வழங்குறாங்க. இந்தியா விதமாக ஆப்கானிஸ்தான் வளர்ச்சிக்கு நிதியுதவி மற்றும் கடனுதவி அளித்து பங்காற்றி வருகிறது. ஸோ நான் அப்பலே சொன்னேன், கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு முன்பு இருந்து கிட்டத்தட்ட ஓல்டு வெர்ஷன் வேத காலத்துல இருந்தே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட உறவுகள் சிந்துவெளி நாகரிகம் தோன்றதுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே நினைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆப்கானிஸ்தானோட நல்ல ஆழமான நட்புறவையும் அமைதியும் நினைஞ்சிட்டு இருக்கோம். இன்னை வரைக்கும் நம்ம பேணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ கனிஷ்கருடைய ஆட்சியின் போது ஏராள இந்திய சமய பரப்பு குழுக்கள் இருந்தாங்க. சீனா, மத்திய ஆசியா மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்கள் மதத்தை பரப்ப சென்றனர். ஸோ பலுச்சிஸ்தான், ஸோ இது வந்து தற்போது பாகிஸ்தானோட எல்லை பகுதி, சரியா. கான் அப்துல் காபர் கான் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் முக்கிய தலைவரும் இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர ஆதரவாளர். ஸோ எல்லை காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா கான் அப்துல் காபர் கான் அப்படின்றவரை சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பலுச்சிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் பார்த்தோம். அடுத்து வந்து இந்தியா வங்காளதேசம், சரிங்களா. ஸோ வங்காளதேசம் வந்து முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தான் இருக்கும். முந்தைய கிழக்கு பாகிஸ்தான் பகுதி தான் என்னது அப்படின்னா தற்போதைய உள்ள வங்காளம். ஸோ இந்த வங்காளத்தோட சுதந்திரத்தை முதலில் அங்கீகரித்த நாடு இது அப்படின்னா நம்மளோட இந்தியா தான் அங்கீகரிச்சிருக்கும், சரிங்களா. ஸோ வங்காளதேசம் கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியா நாட்டோட அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடா எது இருக்கும் அப்படின்னா வங்காளதேசமா இருக்கும். ஸோ வங்காளதேசத்தை பொறுத்தவரை எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 4096.7 கிலோமீட்டர் நீள எல்லையா நினைஞ்சிருக்கு. இந்தியாவோட தனது எல்லையை அதிகபட்சமா பகிர்ந்து கொள்கிறது, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் எந்தெந்த பகுதிக்கு இடையில ரயில் போக்குவரத்துக்கான இணைப்புக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகர்தலாவிற்கும், ஸோ இந்தியாவை சேர்ந்த பகுதியில் உள்ள அகர்தலாவிற்கும் அகவுராவிற்கும், ஸோ இது வந்து வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இதுக்கு இடையில ரயில் போக்குவரத்தை செயல்படுத்துவதற்கு உண்டான ஒத்துழைப்பை நினைச்சிருக்காங்க இந்தியாவும் பங்களாதேஷும் திட்டமிட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ அடுத்து இந்தியாவின் பகுதிகளான கொல்கத்தாவில் இருந்து அகர்தலாவுக்கு டாக்கா வழியாக செல்வதற்கான சாலை வழியினை, ஸோ அதை மேம்படுத்துறதுக்கும் கிட்டத்தட்ட ஒப்பந்தம் போட்டுருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னா 4 நாடுகள் BBINMA மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட், சரிங்களா. ஸோ பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், ஸோ இது எல்லாமே சேர்ந்து நினைச்சிருக்காங்க அப்படின்னா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ சாலை வழியா வழித்தடத்தை மெயின்டைன் பண்றதுக்காண்டி, சரிங்களா. ஸோ இது ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்க இந்தியாவிற்கு வங்காளதேசம் அனுமதி வழங்கியுள்ளது. ஸோ BBIன்றது ஒன்றும் இல்லை, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். MBAன்றது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட், மோட்டார் வாகன சட்டம், இல்லை மோட்டார் வாகன ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட், சரிங்களா. அதே மாதிரி இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையில கிட்டத்தட்ட கங்கை நீரையும் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னா பகிர்ந்து உள்ள பராக்கா அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1977 வந்து கையெழுத்தாயிருக்கும், சரிங்களா. ஸோ இதன் மூலமாக இந்தியாவும் வங்காளதேசம் கிட்டத்தட்ட நிறைய நதிகளையும் கிட்டத்தட்ட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா பகிர்ந்து விடுறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையே கிட்டத்தட்ட எத்தனை நதிகள் பொதுவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 54 நதிகள் என்னவா இருக்கும், பொதுவாக இருந்திருக்கும், சரிங்களா. ஸோ இதில் இரு நாடுகளும் ஒப்பந்தம் பண்ணி அமைதியான முறையில் நல்ல வழியில நீரை பயன்படுத்தணும் அப்படின்னா விவசாயங்கள் என்ன ஆகும், செழிப்பாகும். அதன் மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஸோ இந்திய அரசாங்கம் வங்காளதேசத்திற்கு உதவி என்ற திட்டத்தின் கீழ் ஸோ எல்லா நாட்டுக்குமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நிதி உதவி பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது, அதே மாதிரி சுகாதாரத்தை மேம்படுத்துறது, ஸோ இது இதுதான், சரிங்களா. கட்டடங்கள் கட்டவும், ஆய்வு ஊடகங்கள், மருந்தகங்கள் மற்றும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கவும் மானியம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்தியா வழங்கி வருகிறது. இந்தியா பண்பாட்டு உறவுகளுக்கான குழுவின் ICCR மூலம் வங்காளதேச மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை அறிவிக்கப்படுவதோடு டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை ஏற்படுத்தவும் என்ன செஞ்சிருக்காங்க, இந்தியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, சரிங்களா.
ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் உதவி பண்றாங்க, அதன் அடிப்படையில் கல்வி உதவி நிறைய பண்றாங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி சிலிகுரி அது எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்கம், பர்பதிப்பூர் இது எங்க இருக்கு அப்படின்னா வங்காளதேசம். ஸோ ஆகிய இடங்களுக்கு இடையே நினைஞ்சிருப்பாங்க அப்படின்னா குழாய் போக்குவரத்து ஒன்றும் இல்லை. இப்போ எல்பிஜி கேஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே இதன் மூலமா குழாய் மூலமா என்ன செய்யறாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மேற்கு வங்காளத்தில் சிலிகுரி பகுதியில இருந்து பர்பதிப்பூர் வங்காளதேசத்தில் இந்த நாட்டுக்கு இடையே ரெண்டு இதுக்கு இடையில உள்ள 130 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நட்புறவு குழாய் போக்குவரத்தை அமைக்கும் பணியை என்ன செய்யுது இரு நாடுகளும் ஒப்பந்தத்தின் மூலமாக மேற்கொள்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு சொந்தமான டீன் பிஹா ஸோ அப்படின்ற ஒரு இடத்தை இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா மேற்கு வங்கத்துக்கு இணைஞ்சிருப்பாங்க, குத்தகைக்கு கொடுத்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மேற்கு வங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இது ரொம்ப குறுகலான பகுதி. ஸோ இதை வந்து நம்ம இந்தியா என்ன செய்ய முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ எந்த வருஷம் வந்து அப்படின்னா 2011ஆம் ஆண்டுல இருந்து வங்காளதேசத்துக்கு இணைஞ்சிருக்காங்க, குத்தகைக்கு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு லாங் டைம் குத்தகை. அடுத்து வந்து இந்தியா பூட்டான். ஸோ பூட்டான் வந்து ஒரு இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய முடியாட்சி நாடு. ஸோ மன்னராட்சி நாடு தான் என்னது அப்படின்னா பூட்டான், சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எது. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிசி கொஸ்டின்ல கேட்பாங்க, சரிங்களா. ஸோ டிஎன்பிசியில் மேக்ஸிமம் இந்த பாடத்தில் கொஞ்சமாக தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எஸ்ஐக்கு இந்த பாடத்தில் நிறையவே கன்சிடரேஷன் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னு கேட்பாங்க. ஸோ பூட்டான், சரிங்களா. உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்று என்னது அப்படின்னா பூட்டான். இந்தியா மற்றும் பூட்டான் இடையான ராஜேந்திர உறவுகள் எப்ப இருந்து தொடங்கியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1968 இருந்து தொடங்கியிருக்கும், சரிங்களா. ஸோ இந்திய பிரதிநிதி ஒருவர் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா திம்புவுக்கு இணைஞ்சிருப்பாங்க. இந்தியாவில இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அன்றிலிருந்து 1968 அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்பையில இருந்து நம்மளோட உறவுகள் இணைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்தியா பூட்டானோட நல்ல நட்புறவா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு பூட்டான் நிலங்களால் சூழப்பட்ட நாடு, சரிங்களா. ஸோ இடி மின்னல் நிலம், அடுத்து நிலங்களால் சூழப்பட்ட நாடு, சரிங்களா. ஸோ கடல் சார்ந்த தொடர்புகளுக்கு யார் தான் நம்பியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவை தான் நம்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட கேஸா இருக்கலாம், இல்ல பெட்ரோலியமா இருக்கலாம், இது எல்லாமே எங்க இருந்தா பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில இருந்தா நிறைய பூட்டானுக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க, நேபாள் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அண்டை நாடுகளுக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக உதவி சர்வதேச உறவை நட்பு ரீதியா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா. ஸோ பூட்டானின் பொருளாதாரம் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒரு முதன்மை பங்காற்றுகிறது, சரிங்களா. ஸோ அடுத்து இந்தியா பாரத் முதல் பூட்டான் வரை P2P, சரிங்களா. ஸோ பீன்றது பாரத், ஸோ டு பூட்டான். ஸோ இதுதான் P2Pன்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ பாரத் டு பூட்டான், இந்தியா பாரத் முதல் பூட்டான் வரை என்று அறியப்படும் P2P இருதரப்பு வணிக உறவு, சரிங்களா. ஸோ பூட்டான் மாணவர்கள் புகழ்பெற்ற நிறுவனங்களை உயர்கல்வி பயிலுவதற்கு என்ன செய்யுது இந்தியா உதவித்தொகை வழங்குது. அதே மாதிரி பூட்டான்ல ஒரு டிஜிட்டல் நூலகம் அமைத்துட்டு என்ன செய்யுது இந்தியா உதவி செஞ்சிருக்கு. அதே மாதிரி நேரு வாங்சுக் கல்வி உதவித்தொகை. ஸோ இது வந்து எந்த நாட்டுக்கு இடையில தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பூட்டானுக்கு இடையில என்ன செய்யறாங்க, சில உரிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய ஐஐஎம் ஐஐடி ஸோ இந்த மாதிரி முக்கியமான கல்லூரிகள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கி அவங்களுக்கும் என்ன செய்யறாங்க கல்வியை இந்தியா வழங்குகிறது. ஸோ அதே மாதிரி இந்தியா பூட்டான் இடையே இருதரப்பு ஒத்துழைப்பிற்கு நீர்மின் சக்தி துறை. ஸோ கிட்டத்தட்ட பூட்டானை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, கடல் அவங்களுக்கு கடலுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் சுத்தி வேற என்னது நிலத்தால் சூழப்பட்ட நாடு தான் என்னது பூட்டான். ஸோ அவங்களுக்கு நீர் ஆனா ஆறுகள் நிறைய இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில நீர் மின் சக்தியை உற்பத்தி பண்றதுக்கு யார் உதவி பண்றா அப்படின்னா இந்தியா உதவி பண்ணுது, சரியா. ஸோ அதை பொறுத்தளவு 3 நீர்மின் சக்தி எதெல்லாம் பார்த்துருக்கோங்க, சுக்கா, குறிச்சி, தலா. ஸோ இந்த திட்டங்களை எங்க இந்தியா நிறைவேற்றிருக்கு அப்படின்னா பூட்டான்ல நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட மின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த திட்டங்கள்லாம் என்ன செய்யுது இந்தியா உதவி பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி பூட்டான் நாட்டிய தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தவும் மருத்துவமனைகள், சாலைகள், பாலங்கள் ஆகியவற்றை கட்டுவதற்கும் அந்நாட்டின் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தவும் இந்தியா உதவி. ஸோ எல்லா சர்வதேச நாட்டுகளுக்கும் கிட்டத்தட்ட நம்ம நட்பு ரீதியா என்ன செய்யணும் அப்படின்னா மேக்சிமம் நம்மளோட அண்டை நாடுகள் அனைத்துக்கும் உதவி பண்ணிட்டு தான் இருக்கும், சரிங்களா. ஸோ குரு பத்ம சம்பவா எனும் புத்த துறவி இந்தியாவிலிருந்து பூட்டானுக்கு சென்றார். அங்கு தனது செல்வாக்கை ஏற்படுத்தி நினைஞ்சிருப்பார், புத்த மதத்தை பரப்பியிருப்பார். ஸோ அப்ப இருந்தே என்ன செய்யும் இரு நாட்டுகளுக்கும் இடையான பாரம்பரியம் என்ன இருக்கும், அங்க உள்ள முறைகள் எல்லாமே இங்க பின்பற்றுவாங்க, இங்க உள்ள முறைகள் எல்லாமே பூட்டான்லையும் பின்பற்றிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும், சரிங்களா. ஸோ அடுத்து வந்து இந்தியாவும் சீனாவும், சரிங்களா. ஸோ சீனாவும் இந்தியாவுக்கும் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே தெரியும் நம்மளோட எல்லை கட்டுப்பாட்டுல மிக நெருங்கிய நாடு என்னது அப்படின்னா சீனா. கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்புகள் எல்லாமே நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்தியா வந்து சீனாவோட கிட்டத்தட்ட நட்புறவா தான் இப்போ வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவங்க அந்த அக்ரிமெண்ட்லாம் மீறி என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்திய பகுதி எல்லைப்புற பகுதியை என்ன செய்யறாங்க கொஞ்சமா ஆக்கிரமிச்சுட்டு வராங்க. ஸோ புவியியல் அமைப்பும் கிட்டத்தட்ட இந்தியாவும் சீனாவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. ஸோ மக்கள் தொகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கு தான் போட்டியே, நான் முதலிடமா நீ முதலிடமா அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மாறி மாறி வந்துட்டு இருக்கோம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி சீனாவில் வந்து ரொம்ப தொழில்கள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கு. ஸோ நம்ம இன்னும் என்ன செய்யல அந்த அளவுக்கு நம்ம இன்னும் டெக்னாலஜில இன்னும் டெவலப் பண்ணல, சரிங்களா. ஸோ மக்கள் தொகை, திறன் கொண்ட மனித ஆற்றல் மற்றும் நாகரிக தொன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவும்
ஒப்பிடுவதற்கு தகுதி வாய்ந்த நாடு என்னது? சீனா மட்டுமே. சரிங்களா? ஸோ உலகில் உள்ள உற்பத்தி மண்டலங்களில் ஒன்றாக இருக்கும் சீனா இந்தியாவிற்கு மிக முக்கியமான நாடாகும். இந்தியாவும் சீனாவும் உலக வர்த்தக நிறுவனம், சர்வதேச காலநிலை மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தை, உலக வங்கி சீர்திருத்தம் ஆகியவற்றில் என்ன செஞ்சிருக்காங்க? ஒத்த கருத்து. ஸோ இவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதே தான் செய்வாங்க சீனாவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சீனாவில் துவங்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்புல என்ன செஞ்சிருக்கு? இந்தியாவுக்கு பார்வையாளர் அந்தஸ்து. ஷாங்காயில நம்ம என்ன செய்யல, இந்தியா உறுப்பு நாடா இல்ல. ஸோ நமக்கு சீனா வந்து என்ன பார்வையாளர் அந்தஸ்து நாடா கொடுத்துருக்கு. அதே மாதிரி சார்க் அமைப்புல நம்ம இந்தியா உறுப்பினரா இருக்கு. ஆனா என்னது, சீனா உறுப்பு நாடா இல்ல. அவங்களுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த பார்வையாளர் அந்தஸ்தை சார்க் அமைப்புக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஷாங்காய் அமைப்புக்கு இந்தியாவுக்கு பார்வையாளர் அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. நம்ம சார்க் அமைப்புல இந்தியா உறுப்பினராக இருக்கு. ஸோ இந்தியா வந்து நினைஞ்சிருக்கு சீனாவுக்கு பார்வையாளர் அந்தஸ்தை நினைஞ்சிருக்கு வழங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இரு நாடுகளும் பல்வேறு மாறுபட்ட துறைகளில் பேச்சுவார்த்தை நடத்திட வழிகளை ஏற்படுத்தினோம். இருதரப்பு வணிகம் மகத்தான வளர்ச்சியை கண்டுள்ளது. ஸோ இந்தியாவும் சீனாவும் கல்வி பரிமாற்ற திட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இரு நாடுகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயில இணைஞ்சிருக்காங்க 25 மாணவர்கள். இங்க இருந்து சீனாவுக்கு 25 மாணவர்களும், சீனாவில இருந்து 25 மாணவர்களுக்கு இந்தியாவுக்கும், அதாவது உயர்ந்த கல்வி IIM, IIT இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள்ல 25 மாணவர்களுக்கு என்ன செய்யறாங்க? இடம் வழங்கி அவங்களுக்கு உண்டான கல்வி உதவித்தொகை என்ன செய்யுது? இந்தியா வழங்கி வருகிறது. அடுத்து மக்மஹான் எல்லைக்கோடு. சரிங்களா? ஸோ இது கொஸ்டின். ஸோ இந்த எல்லைக்கோடுன்றது எந்த இரு நாடுகளுக்கு இடையில அமைந்த எல்லைக்கோடு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ மக்மஹான் எல்லைக்கோடுன்றது ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே உண்டான எல்லைக்கோடு. சரிங்களா? ஸோ மக்மஹான் அப்படின்றவர் தலைமையில தான் இணைஞ்சிருப்பாங்க. அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில உள்ள எல்லையை பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இணைஞ்சிருக்காங்க. அவருடைய பேரே அந்த எல்லைக்கோடுக்கு இணைஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எந்த வருஷத்துல இருந்து இது பண்றாங்க அப்படின்னா 1914ஆம் ஆண்டு இணைஞ்சிருப்பாங்க. பிரிட்டிஷ், இந்தியா, தீபத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஸோ இந்த எல்லை பகுதி அதுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிறது 1914 தீர்மானிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பில் இந்தியாவிற்கான செயலாளர் ஆர்தர் ஹென்றி மக்மஹான். ஸோ இவர் தான் ஸோ இந்த கூட்டத்துக்கு நினைஞ்சிருப்பார் அப்படின்னா கலந்து கொண்டு அதுக்கு தலைமையேற்று எல்லை பகுதியை பிரித்து கொடுத்திருப்பாரு. ஸோ அதனால இவருடைய பேரவே நினைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த எல்லை கோட்டுக்கு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் மாலத்தீவும். ஸோ மாலத்தீவுன்றது நம்மளோட அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. சரிங்களா? ஸோ இங்கேயுமே கிட்டத்தட்ட விவசாயம்ன்றது கிடையாது. ஸோ உணவு சார்ந்த பொருட்களா இருக்கலாம், அது கட்டடங்களோட உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்குண்டான சிமெண்ட், ஜல்லி, செங்கல். ஸோ இது எல்லாமே எங்க இருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில இருந்தா நினைஞ்சிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மாலத்தீவுன்றது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். சரிங்களா? ஸோ அதனால அங்க உள்ள நாட்டுக்கு உண்டான தேவையான உணவுப் பொருட்கள், கட்டட உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்குண்டான பொருட்கள் எல்லாமே எங்க இருந்தா அனுப்புறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில இருந்து தான் அனுப்புறோம். சரிங்களா? ஸோ இதன் அமைவிட முக்கியத்தினாலும் அருகாமையில் அமைந்திருப்பதாலும் மாலத்தீவுடனான உறவு இந்தியாவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்தியா மாலத்தீவும் எனது இனம், மொழி, பண்பாடு, சமயம், வணிக தொடர்பு ஆகிய பல பரிணாம தொடர்புகளை இணைஞ்சிருக்கோம். நம்ம இந்தியாவும் மாலத்தீவும் இணைஞ்சிருக்கோம் அக்ரிமெண்ட் பண்ணி. அதன் அடிப்படையில் இதுவரையில நம்ம நட்புறவா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ பழங்காலத்திலிருந்தே சுமூகமாக பேணி வருகின்றன. இரு நாடுகளுக்கு இடையே வணிகம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு. ஸோ நான் தான் சொன்னேன், ஸோ மாலத்தீவுன்றது ஒரு சுற்றுலா பிளேசஸ் தான். ஸோ அதுக்காக உண்டான அக்ரிமெண்ட் எல்லாமே போட்டு ஸோ இங்க உள்ள மக்கள் அங்கே போகிறது, அங்கே உள்ள மக்கள் இங்கே வர்றது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இன்னைய வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வழி கண்காணிப்பு, தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துகிற ஒத்துழைப்பை நல்ல இரு நாடுகளில் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவும் மாலத்தீவும் ஸோ கடல் கொள்ளைகளை தடுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அடுத்து வந்து இந்தியாவும் மியான்மரும். ஸோ நம்மளோட இரண்டாவது நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு எது அப்படின்னா மியான்மர். சரிங்களா? ஸோ அது கிட்டத்தட்ட 1989 ஆண்டு என்ன இருக்கும், பர்மான் இருந்திருக்கும். அது வரைக்கும் பர்மான் இருந்த வேறதான் என்ன மாத்திருப்பாங்க. 89க்கு அப்புறம் இது மியான்மர்னு மாத்திருப்பாங்க. ஸோ இந்தியாவின் 4 வடகிழக்கு மாநிலங்களில் ஸோ இது எந்தெந்த நாட்டோட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் என்னது டிஎன்பிசிலேயே உங்களுக்கு கொஸ்டினா கேட்டிருப்பாங்க, முன்னாடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். ஸோ இந்த மாநிலங்களோட எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்மளோட அண்டை நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மியான்மர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டிஎன்பிசியில் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லையெல்லாம் கொடுத்து, ஸோ இந்த மாநிலங்கள்லாம் கொடுத்து இந்த மாநிலத்தோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு எது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். ஸோ இந்த மாநிலங்களோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடியது மியான்மர். சரிங்களா? ஸோ அடுத்து இந்தியா தென்கிழக்காசியாவிற்குள் செல்வதற்கான நுழைவு வாயிலாக மியான்மர் என்ன செய்யுது, இன்னைய வரை செயல்படுது. அதாவது போக்குவரத்து இது எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான பாதையை வழிவகுக்கக்கூடிய நாடாக எது இருக்கு அப்படின்னா மியான்மர் நாடு தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம போன 4வது பாடத்திலே நம்ம பார்த்துருப்போம், இந்தியாவுக்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் பக்கத்து கண்ட்ரிகளுக்கும் என்னது இணைப்பு பாதையாக செயல்படக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் என்னது மியான்மர். சரிங்களா? ஸோ கொல்கத்தாவை மியான்மரில் உள்ள சிப்பையுடன் இணைப்பதற்காக சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்தை திட்டத்திலே என்ன செஞ்சிருக்கோம், இந்தியாவும் மாலத்தீவோட நம்ம நினைஞ்சிருக்கோம்.
ஒப்பந்தம் பண்ணி அதுக்குண்டான நடைமுறையை நம்ம நினைஞ்சிருக்கோம், செயல்படுத்தி வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? தென்கடலில் பொருளாதார மண்டலத்தை உருவாக்குவதற்காக கொல்கத்தா நகரை ஹோசிமின் உடன் இணைக்கும் நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி மியான்மர், கம்போடியா, வியட்நாம் வழியே சாலை போக்குவரத்தையும் கொண்ட இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கவுஹாத்தியுடன் மண்டேலாவை இணைக்கும் முதற்கட்ட பணிகள் இணைஞ்சிருக்கு தற்போது நடைபெற்று வருகின்றன. நமது எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் முக்கிய பங்குதாரராக என்னது மியான்மர் உள்ளது. ஸோ இங்க இருந்தா நம்ம கிட்டத்தட்ட அது சுத்தி வேற தீவு. ஸோ அவங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்க வழியில. ஸோ அதனால நான் சொன்னேன், உணவுப் பொருட்களா இருக்கலாம், அவங்களோட எரிபொருள் தேவைகளா இருக்கலாம், அதே மாதிரி உள்கட்டமைப்பு மேம்படுத்துக்கான பொருட்களா இருக்கலாம், எல்லாமே எங்க இருந்தா அனுப்புறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில இருந்து அங்க இருக்கோம். சில இந்திய நிறுவனங்கள் எஸ்ஆர், கெயில், ஓஎன்ஜிசி, விதேஷ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் நினைஞ்சிருக்காங்க அப்படின்னா மியான்மர் எரிசக்தி துறையில ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்தியாவும் நேபாளமும். ஸோ இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு என்னது அப்படின்னா நேபாளம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் பிசிக்கு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்படு நாடு என்னது அப்படின்னா நேபாளம். சரிங்களா? ஸோ நேபாளம் நிலப்பகுதியால் சூழப்பட்ட நாடு. சரிங்களா? ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், மேல ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? ஸோ பூட்டான் இடிமின்னல் நிலம். ஸோ அதே மாதிரி அதுவும் என்னது சுத்தி வேற நிலங்களால் சூழப்பட்டதுனால தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நேபாளம் என்னது நிலத்தால் சூழப்பட்ட நாடா தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அங்கேயும் என்னது இருக்காது, கடல் சார்ந்த உற்பத்திகள் எதுவுமே எனக்கு கிடைக்கிறதுக்கு வழி இருக்காது. அதுக்கு எல்லாமே யார் தான் உதவி பண்றோம் அப்படின்னா நம்ம இந்தியா தான் உதவி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவின் 5 மாநிலங்கள். ஸோ இது எந்தெந்த மாநிலங்களில் எல்லையெல்லாம் பகிர்ந்துக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நேபாளத்தோட சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட். ஸோ இந்த 5 மாநிலமும் எந்த நாட்டோட பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா நேபாள நாட்டோட எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இரு நாட்டின் எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் தங்களிடையே ஆழமான பண்பாட்டு பிடிப்பினை கொண்டுள்ள ஸோ நேபாளத்தின் பெரிய முதலீட்டாளராக இந்தியா இருக்காங்க. ஸோ அடிக்கடி எல்லா நாட்டுக்கும் அடிப்படை கட்டமைப்பு உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுனா அதுக்குண்டான உதவியை பண்றது யார் அப்படின்னா நம்மளோட இந்தியா தான் பண்ணியிருக்கோம். ஸோ நீர்ப்பாசனம் இருக்கலாம், சுகாதாரம், ஸோ ஆற்றல் திட்டங்கள், நீர்மின் சக்தி, இந்த மாதிரி இது எல்லாமே. சரிங்களா? சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு நினைச்சிருக்காங்க இந்தியா உதவி வருகிறது நேபாளத்துக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தொழில்நுட்ப உதவி என்ன செய்யறாங்க, வழங்குறாங்க. இந்தியாவும் காத்மாண்டுவை இணைப்பதற்கான 204 கிலோமீட்டர் என்னது மகேந்திர ராஜ்மார்க் ஸோ அப்படின்ற ஒரு இணைப்பை என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்தியாவும் நேபாளமும் இணைந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. நேபாளம் மிக வேகமாக ஓடும் ஆறுகளை தன்னகத்தை கொண்டுள்ளதால் நீர்மின் சக்தி நிலையங்களை நிறுவுவதற்கு என்ன செய்யறாங்க இந்தியா உதவி பண்றாங்க. ஸோ 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5600 மெகாவாட் பஞ்சேஸ்வர் திட்டப்பணிகளை. சரிங்களா? ஸோ இதை கட்டி முடிக்கிறதுக்கு யார் தான் உதவி வந்திருப்பாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியா நாடு தான் இணைஞ்சிருக்கும், நேபாள நாட்டுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 2 நாடுகள் நேபாளமும் இந்தியாவும் ஆன்மீக நகரங்களை அதிகமாக கொண்ட நாடுகள். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அங்க உள்ள மக்கள் இங்கே சுற்றுலா வர்றதும், இங்க உள்ள மக்கள் அங்கே சுற்றுலா போறதும், ஸோ இதுக்குண்டான ஒப்பந்தமும் இணைஞ்சிருக்கோம், நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? நேபாளத்தில் பசுபதி, ஜனக்பூர் ஆகிய பாரம்பரியமிக்க மையங்கள் உள்ளன. அதே போல இந்தியாவில் வாரணாசி மற்றும் 4 தாம்ஸ், பத்ரிநாத், பூரி, துவாரகை மற்றும் ராமேஸ்வரம். ஸோ இதுதான் தாம்ஸ். ஸோ இந்த தாம்ஸ்னா 4. ஸோ அது எந்த பகுதியில் அப்படின்னா பத்ரிநாத், பூரி, துவாரகை, ராமேஸ்வரம். இது எல்லாமே ஆன்மீக தலங்கள். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அங்க இருந்த மக்கள் இங்க வர்றதும், இங்க இருந்த மக்கள் அங்க போறதும் நடைமுறையில இன்னை வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. சரியா? அதே மாதிரி நேபாள மொழி இணைஞ்சிருப்பாங்க. இந்தியாவோட அரசியலமைப்புல 8வது அட்டவணை தான் மொழியை பத்தி பேசக்கூடிய அட்டவணை. சரிங்களா? கிட்டத்தட்ட 22 மொழிகள் நம்ம இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதோட நம்ம பக்கத்து நாடான நேபாள நாட்டோட மொழியை இணைஞ்சிருக்கோம் நம்ம அரசியலமைப்புல இணைச்சு அந்த மொழியை நம்ம அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து சாரதா ஆற்றின் குறுக்கே ஒரு கூட்டு மின்சக்தி திட்டத்தை கட்டதுக்கு இணைஞ்சிருக்கு இந்தியா உதவி பண்ணியிருக்கு. ஸோ மின்சார உற்பத்தி, நீர்ப்பாசன வசதிகள் ஆகிய இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு உதவி இணைஞ்சிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். சுற்றுச்சூழல் நோக்கில் இந்தியா நேபாளம் எல்லையோரம் பல்வேறு எண்ணிக்கையிலான புலிகள் பாதுகாப்பு மையங்கள் இணைஞ்சிருக்காங்க, நிறுவிருக்காங்க 2 நாடுகளும் இணைந்து. ஸோ அதை இப்போ வரைக்கும் பாரம்பரியமா நம்ம அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு தான் வந்துருக்கோம். இந்தியா மற்றும் நேபாள அரசு இரட்டை நகரங்களான காத்மாண்ட், வாரணாசி, லும்பினி, புத்தகயா, ஸோ ஜனக்பூர், அயோத்தி ஆகிய 3 சகோதரிகள் நகர ஒப்பந்தங்களில் ஸோ அங்கிருந்து மக்கள், ஏன்னா இது எல்லாமே ஆன்மீக தலங்கள். சரிங்களா? ஸோ இங்கிருந்து மக்கள் அங்க போறது, அங்கிருந்து இங்க வர்றது, ஸோ அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்றத 2 நாடுகளும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும். ஸோ இது வந்து நமக்கு எப்பயுமே என்னது எதிரி நாடுன்ற கோட்பாடுல தான் நம்ம இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் காரணம் ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு எல்லை பகுதி தான். ஸோ இதை பிடிக்கிறது அது அவங்களுக்கு சொந்தன்றாங்க, நாம நமக்கு சொந்தன்றோம். ஸோ இன்னைய வரைக்கும் அதுல தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ பிரிவினைக்கு பின்னர் 1947க்கு அப்புறம், ஏன்னா அதுக்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைஞ்சிருந்தாங்க, ஒரே நாடா தான் இணைஞ்சு இருந்துச்சு. சரிங்களா? ஸோ பிரிக்கப்பட்ட அதுக்கப்புறம் என்னது 2 நாடுகளும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் என்னது ஒரு உறவு வந்து நல்ல உறவு மெயின்டைன் ஆகாம தீவிரவாதமே என்ன செஞ்சுட்டு இருக்கு, தொடர்ந்து அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கவலை அளிக்கக்கூடிய இடமா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவுடன் உறவுகளை பராமரிப்பதில் பாகிஸ்தான் விரோத போக தான் இணைஞ்சிருக்கு, இன்னை வரைக்கும் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்தியா உறவுகளை மேம்படுத்தவும் நிலையத்தில் தீவிரமாக முயன்று வருகிறது. எல்லை தாண்டி துப்பாக்கி சண்டை மற்றும் தீவிரவாத தாக்குதல் ஆகியவை காஷ்மீர் மக்களின் உயிர்களை பலி கொண்டது. சரிங்களா? ஸோ காஷ்மீர் எல்லை பகுதியில தான் பிரச்சனையே. ஸோ அதை நாடு அவங்கன்றது நமக்குள்ள பகுதின்றது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியா பாகிஸ்தான் இடையே காஷ்மீர் முக்கிய விவகாரமா இருந்ததோடு 2 நாடுகளும் வெளிப்படையாகவே மோதிக்கொள்ளும் நிலையை
நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். சிம்லா ஒப்பந்தம் மற்றும் லாகூர் பிரகடனம் ஆகியவற்றின் மூலம் இரு நாடுகளுக்கிடையான உறவை மேம்படுத்தவும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரவும் இந்தியா முயல்கிறது. ஆனா இப்ப வரைக்கும் என்ன செய்யல, அந்த உறவை கரெக்டான முறையில மெயின்டைன் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அடுத்து கட்டுப்பாட்டு கோடு. ஸோ கட்டுப்பாட்டு கோடுனா ஜென்ரலா என்ன, இப்போ நம்ம ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா அந்த கோட்டை தாண்டி நானும் வரக்கூடாது, நீயும் வரக்கூடாது, வடிவேல் சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் என்ன செய்யறோம், இங்க நாட்டில் உள்ள எல்லை கோடுகளை என்ன செய்யறாங்க, பிரிக்கிறாங்க. ஸோ இந்த பகுதிக்கு அப்புறம் நீங்க வரக்கூடாது, இந்த பகுதிக்கு மட்டும் என்ன செய்யறோம், நாங்க வரக்கூடாது அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ 1949ஆம் ஆண்டு தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்த கோடு 1972ஆம் ஆண்டுக்கு பின்னர் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா எல்லை கட்டுப்பாட்டு கோடா மாறி இருக்கும். ஆக்சுவலி 47 பிரிச்சதுக்கு அப்புறமே காஷ்மீரோட என்னது பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் கிடையாது. ஸோ அதனாலதான் என்ன செஞ்சாங்க, போர் நிறுத்த கோடு அப்படின்றத 1949 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பகுதியை தாண்டி நாங்களும் வர மாட்டோம், இந்த பகுதியை தாண்டி நீங்களும் வரக்கூடாது அப்படின்றது தான். ஸோ அதை தான் 1972 என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா எல்லை கட்டுப்பாடு கோடா நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ 72க்கு அப்புறம் என்ன செய்வாங்க, சிம்லா ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லையாகும். சரிங்களா? ஸோ இக்கோடு பிரிவினை செய்யப்பட்ட போது ராட்கிளிஃப், ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லை கோடு யார் பிரிச்சிருப்பா அப்படின்னா ராட்கிளிஃப் தலைமையில தான் நினைஞ்சிருப்பாங்க, எல்லையை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இவர் தான் அந்த ஆணையத்துக்கு தலைவராக இருந்திருப்பார். ஸோ அதனால அவருடைய பேரை நினைஞ்சிருக்காங்க. இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு இடையான எல்லை கோடு யாருடைய பேர்ல இருக்குன்னா ராட்கிளிஃப் கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அவருடைய பேர்ல இருக்கிறதுனால அவருடைய பேரை வச்சிட்டாங்க. சரிங்களா? ராட்கிளிஃப் என்பவர் எல்லை ஆணையத்தின் தலைவராக இருந்தால் இக்கோடு தற்போது கட்டுப்பாட்டு கோடு என அழைக்கப்படுகிறது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவும் இலங்கையும். சரிங்களா? ஸோ இந்தியா நாடு பண்பாடு, கலாச்சார, வரலாறு, சமய உறவுகளை இலங்கையுடன் கொண்டுள்ளது. ஸோ இந்தியாவும் இலங்கையும் கிட்டத்தட்ட நெருங்கிய நாடு. இன்னை வரைக்கும் நம்ம நிறைய உதவிகளை நினைஞ்சிட்டு இருக்கோம், வாங்கிட்டு வரோம். இப்போ கூட இலங்கையில பொருளாதார வீழ்ச்சி நிறைய வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்ப இலங்கைக்கு முதல் நாடா உதவியது எந்த நாடு அப்படின்னா நம்மளோட இந்தியா தான் உதவுனாங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு இடையில வணிக உறவுகளா இருக்கலாம், இல்ல டூரிஸ்ட் ஒப்பந்தமா இருக்கலாம், இல்ல இருதரப்பு வணிக ஒப்பந்தம் எல்லாமே என்னது கிட்டத்தட்ட நட்பு ரீதியில இன்னை வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று சார்க் அமைப்புல என்னது இலங்கையும் ஒரு உறுப்பு நாடா அங்கீகரிச்சிருக்கோம். சரிங்களா? இந்தியா மற்றும் இலங்கை உறவு நட்பு ரீதியாக அமைந்திருக்கிறது. தமிழ் இன பிரச்சனை தொடர்பான காலகட்டத்தில் சிறிது காலத்துக்கு மட்டுமே உறவில் விரிசல் ஏற்படுது. ஸோ தமிழோட இனப்படுகொலைன்றது ஒரு நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அது எல்லாமே அரசியல் பொலிட்டிக்கல் சார்ந்த ஒரு விஷயங்கள். சரிங்களா? ஸோ இரு நாடுகளும் மரபு ரீதியாக ஒன்று கொண்டு நெருங்கிய நிலையில் இருந்து வருகின்றன. இலங்கையில் முதலீடு செய்துள்ள நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதோடு பெட்ரோலியம், சில்லறை வணிகம், தகவல் தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட், தொலைத்தொடர்பு மற்றும் சுற்றுலா போன்ற பல்வேறு துறைகளில் இணைஞ்சிருக்கோம். இந்தியா நம்ம முதலீடு பண்றோம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம இன்னை வரை செஞ்சுட்டு தான் இருக்கோம். இலங்கையின் முதலீடுகள் இந்தியாவில் சரக்கு சேவை மற்றும் தளவாடத்துறை ஆகியவற்றை தவிர பிராண்டிக்ஸ் விசாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு ஆடை நகரம் தான் என்னது பிராண்டிக்ஸ். சரிங்களா? ஸோ எம்ஏஎஸ் ஹோல்டிங்ஸ், ஜான் கில்ஸ், ஹோலைஸ் போன்றவற்றிலும் என்ன செய்யும் நம்ம இந்தியா முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியா தகுதியுள்ள இலங்கை மாணவர்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா கல்வி உதவி தொகையை வழங்கி வர்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லா நாட்டுலையும் பார்த்துருப்பீங்க, அண்டை நாடுகள் நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். சரிதானா? ஸோ சீனா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், ஸோ எல்லா நாட்டுக்கும் உள்கட்டமைப்பு வசதியை செய்யறதுக்கும் மேம்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் என்ன செய்யறாங்க, கல்வி உதவி தொகையை வழங்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கையும் ஒரு பங்குதாரர் ஆகும். இது கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் எந்த நாடு ஒரு பங்குதாரராக இடம்பெற்றது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னா இலங்கை. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அசோகர் புத்த மதத்தை பரப்புவதற்காக இணைஞ்சிருப்பாரு. அவரது மகன் மஹிந்தாவையும் மகள் சுங்கமித்திரையும் இணைஞ்சிருப்பாரு, இலங்கைக்கு அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ புத்த மதத்தை பரப்புனது யார் அப்படின்னா இவங்க தான் பரப்பியிருப்பாங்க. அடுத்து சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இணைஞ்சிருப்பாங்க இலங்கையின் வடபகுதியை. ஸோ இவங்க அப்போதே கடற்படை வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த பகுதியை கடற்படையை அனுப்பி இணைஞ்சிருப்பாங்க, கைப்பற்றியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வளர்ச்சியடைந்த நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள். ஒரு வளர்ந்த நாடு என்பது இறையாண்மை கொண்ட நாடாகும். ஸோ வளர்ந்த நாடுன்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பொருளாதாரத்துல இணைஞ்சிருப்பாங்க. அவங்களோட தேவைகள் வந்து அவங்களோட தல வருமானம் நம்ம பேசியிருப்போம் இல்லையா, பெர் கேபிட்டல் இன்கம். ஸோ அதுல வந்து என்னவா இருக்கும்னா அதிகமான இதா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, நாடே வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கும். அதாவது வல்லரசு நாடா இருக்கும்பா எல்லா வசதிகளும் என்ன செய்யும், மேன்மை பெற்ற நாடா இருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வல்லரசு நாடுன்னு சொல்லுவோம். நம்ம வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஸோ இதைத்தான் நம்ம இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் சொல்லிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட அரசியல்வாதிகள் எல்லாமே எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஸோ என்னைக்கு அந்த அரசியல்ன்றது ஒழுங்கா வருதோ அன்னைக்கு தான் பொருளாதாரம் வளர்ச்சி அடையவே ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ வளர்ந்த நாடு என்பது இறையாண்மை கொண்ட நாடாகும். மிகவும் வளர்ந்த பொருளாதாரம் மற்றும் குறைந்த தொழில்மயமான தேசத்துடன் ஒப்பிடும்போது மேம்பட்ட தொழில்நுட்ப கட்டமைப்பை இந்தியா கொண்டிருந்தாலும் ஆனா இன்னும் வளர்ந்த நாடுகளை ஒப்பிடும்போது நம்ம என்ன செய்யலாம், இன்னும் வளர்ச்சி அடைந்த லெவலுக்கு வரல. சரிங்களா? இந்தியா வல்லரசு நாடுகளுடன் மிக கவனத்துடன் தன்னை சமநிலைப்படுத்தி உள்நாட்டு வளர்ச்சிக்கான அதிக பலனை பெறுவதற்கு முயன்றுதான் வர்றோம். சரிங்களா? இன்னும் நம்ம என்ன செய்யல, வல்லரசு நாடா வரல. ஸோ ஜி சொல்லியிருக்காரு 2047 நம்ம இந்தியா வல்லரசு ஆயிரம்ட்டு. ஸோ பொறுத்திருந்து தான் என்ன செய்யணும், பார்க்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னா
அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஸோ கிட்டத்தட்ட தெரியும், லாஸ்டாவே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாவது பார்த்துருப்பீங்க. ஸோ பெட்ரோலிய பொருட்கள் எல்லாமே எங்க இருந்து வாங்கணும்னு சொன்னாரு ட்ரம்ப். எங்க நாட்டுல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரஷ்யாவுடனான ஒப்பந்தத்தை முடிச்சு விட்டு நீங்க அங்க இறக்குமதி பண்ற பொருளை எங்கள்ட்ட என்ன செய்யணும், வாங்கணும். ஸோ அதனால நினைஞ்சாங்க நம்மளோட பொருட்களை நினைஞ்சாங்க கிட்டத்தட்ட இது ஃபர்ஸ்ட் 25 விதிச்சு அடுத்து என்ன மாத்தினாங்க, 50% டாக்ஸா மாத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட வாங்குறேன்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ண மட்டும் தான் என்ன ஆயிருக்கு, டாக்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அமெரிக்காவும் இந்தியாவும் புதிய தலைமுறை ராணுவ கூட்டாண்மைக்கு வழிவகுத்தது. மேக்ஸிமம் பொருட்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ராணுவத்துக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே எங்க இருந்தா பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, அமெரிக்காவில் இருந்தா ஏவுகணையா இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே அங்க இருந்தா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அங்க ரஷ்யா, பிரான்ஸ், ஸோ இந்த மாதிரி நாடுகள் இருந்தா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சரிங்களா? ஸோ காம்சேசா ஒப்பந்தம் சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் கம்பார்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். சரிங்களா? ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, ராணுவ கட்டமைப்பை வழிபடுத்தவும் தகவல் தொடர்பை ஸோ இணக்கமான முறையில கொண்டு போகவும் இந்தியாவும் அமெரிக்காவும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் தான் என்னது அப்படின்னா காம்சேசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒப்பந்தம் என்னது அப்படின்னா 10 ஆண்டுகள் வரை. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க, 2010 பண்றாங்க அப்படின்னா 2020 வரைக்கும் இருக்கும். மறுபடியும் என்ன செய்யணும், ஒப்பந்தத்தை ரெனுவல் பண்ணணும். ஸோ அது மாதிரி தான் காம்சேசா ஒப்பந்தம்ன்றது 10 வருஷ கால அவகாசம் கொண்டது. சரிங்களா? ஸோ அடுத்து இதன்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தவும் தகவல் தொடர்பை நம்ம என்ன செய்யலாம், இந்தியாவுக்கு அவங்க வழங்குவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து ஐரோப்பிய நாடுகள் அனைத்து விவகாரங்களிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருந்து வருவதோடு குறிப்பாக பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, அணுசக்தி ஆற்றல், விண்வெளி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மற்றும் பரிமாற்றம் அதிகரித்து என்ன செய்யும் வருகிறது. ஏன்னா மக்கள் தொகை பெருக பெருக நம்மளோட தேவைகளும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு நம்மளோட ஏவுகணை எல்லாமே என்ன செய்யணும், லான்ச் பண்ணாதான். அதே மாதிரி நம்ம இப்போ தொழில்நுட்பமா இருக்கலாம், அதே மாதிரி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம 140 கோடி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 85 கோடி மக்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ முன்னாடி ஒரு காலத்தில் அப்படி இல்லை. ஸோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னா ஒரு டிவி இருந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படியா பாருங்க, ஒவ்வொரு வீட்லையுமே என்னது, ஒரு டிவி, 2 டிவி, 3 டிவி வரைக்கும்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வளர்ந்துட்டு வந்துருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சி என்ன செய்யணும், தீவிரப்படுத்தணும். ஸோ இனி வரும் காலங்களில் காற்று, தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் வரும். ஸோ மக்கள் தொகை பெருக பெருக அடுத்த கண்ட்ரி கூட போவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரான்ஸ் நாட்டின் விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவின் இஸ்ரோ அமைப்பினை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் நாடு இந்தியாவில் உள்ள சண்டிகர், நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை ஸ்மார்ட் சிட்டியா மாத்துறதுக்கு என்ன செய்யறாங்க, ஸோ இந்தியாவோட கூட்டாக ஒத்துழைப்பு பண்றாங்க. சரிங்களா? ஸோ இரு நாடுகளும் ஒப்பந்தம் பண்ணி ஸ்மார்ட் சிட்டி திறன்மிகு நகரம் மாற்றுறதுக்கு எந்த பகுதியெல்லாம், சண்டிகர், நாக்பூர் மற்றும் பாண்டிச்சேரி இந்த நகர பகுதிகள்லாம் தேர்ந்தெடுத்து 2 நாடும் ஒப்பந்தம் பண்ணி என்ன செய்யறாங்க, வளர்ச்சி அடைந்த நகரமாக மாற்றுறாங்க. அதே மாதிரி இந்தியாவும் பிரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி உதயம். ஸோ இது சோலார் இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவில தான் இருக்கு. சரிங்களா? ஹரியானாவில் இருக்கு. ஸோ இங்க இது ஏற்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 90 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகள் இணைஞ்சிருக்காங்க, இந்த அலைன்ஸ்ல இணைஞ்சிருக்காங்க. ஸோ சூரியன் சக்தி மூலமாக நம்ம மின்சார உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா பொல்யூஷன் லெவலை என்ன செய்யலாம், குறைக்கலாம். ஸோ அதனால ஓசோன் லேயரோட வெப்பத்தன்மையை என்ன செய்யலாம், அதனுடைய இப்போ கம்மி பண்ணோம் அப்படின்னா ஸோ வெயிலின் தாக்கம் என்ன குறையும். ஸோ நீங்க இந்த வருஷம் பார்த்துருப்பீங்க வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். சரிங்களா? இருக்க மரத்தெல்லாம் வெட்டிடுறோம். ஸோ தேவையான மழைப்பொழிவு இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாமே காலங்கள் மாறி மாறி இணைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் உதவிகள் வழங்கக்கூடிய ஒரு நாடா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்கு. ஸோ ஒருங்கிணைந்த இந்தியா ஆஸ்திரேலியா கடற்படை பயிற்சி. சரிங்களா? ஆஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல 2 நாடோட பேர் தான் இருக்கு. ஒன்னு ஆஸ்ன்றது என்னது ஆஸ்திரேலியா, இண்டெக்ஸ்ன்றது இந்தியா. ஸோ 2 நாடுகளின் மூலமா கடற்படை பயிற்சி என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2 நாடுகளும் சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்குறாங்க. அடுத்து ஜப்பான். ஸோ ஜப்பான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு நாட்டோடையுமே ஒரு பயிற்சி இருக்குப்பா. கடற்படை பயிற்சி இருக்கு, விமானப்படை பயிற்சி இருக்கு, ராணுவ படை பயிற்சி இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சு தான் ஆகும். சரிங்களா? அது ஜப்பான் எடுத்தோம் அப்படின்னா ஜப்பான் நாட்டின் ஷிங்கன்ஷன் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முடிவு செய்தது. இது பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை கொண்ட உயர்தர அதிவேக ரயில் அமைப்பாகும். ஸோ நம்ம புல்லட் ரயில்னு சொல்லுவோம்லப்பா, அதுதான்பா. சரிங்களா? ஸோ இப்போ 2027 முதல்ல இந்தியாவில் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க புல்லட் ரயில. ஸோ அதுக்குண்டான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு எந்த நாடு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளோட ஜப்பான் நாடு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நிதி உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெக்னாலஜியும் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ டெல்லி மெட்ரோ ரயில் ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவான வெற்றிகரமான எடுத்துக்காட்டில் ஒன்றாகும். மும்பை அகமதாபாத் இடையான அதிவேக ரயில் போக்குவரத்து இரு நாட்டு ஒத்துழைப்பு மற்றும் மற்றொரு முயற்சியாகும். ஸோ கிட்டத்தட்ட ரயில்வே எல்லாமே நமக்கு ஐடியா கொடுக்குறது, டெவலப் பண்றது, தொழில்நுட்பத்தை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றது, இது எல்லாமே யாரும் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜப்பான் நாடு தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. ஜப்பானிய அரசாங்கம் இந்திய குடிமக்களுக்கு இந்திய ரயில்வே தொழில் பணி உரிமையில் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்காங்க ஒரு கோர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த பட்டப்படிப்பை ஆண்டுதோறும் படிக்கிறதுக்கு எத்தனை சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜப்பான்காரங்க 20 இடங்கள் நமக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி உற்பத்தி துறையில உற்பத்தி மற்றும் திறன், ஸோ ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா ஸோ திட்டங்களில் பங்களிக்கும் ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறை தரத்தை மேம்படுத்தவும் 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம் என்ன செய்யுது,
ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஜப்பான் நிறுவனம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 30,000 மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க, வழங்க போறாங்க. சரிங்களா? ஸோ 2017ஆம் ஆண்டு குஜராத், கர்நாடகம், ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம். ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து இணைஞ்சிருக்காங்க, ஜப்பான் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2 ஜப்பானிய மானியம் மூலமான படிப்புகள், இதெல்லாம் ஜாப்பனீஸ் எண்டோட் கோர்சஸ். ஸோ இது எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் ஒரு பொறியியல் கல்லூரியில் இணைஞ்சிருக்காங்க. இந்த கோர்ஸை தொடங்கியிருக்காங்க. தகவல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான இணையதள பொருட்கள், செயற்கை நுண்ணறிவு, பெருமளவு தரவு பகுப்பாய்வு, 3 இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வகங்களை நிறுவுவது சமீபத்திய முயற்சிகளில் அடங்கும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்தியாவும் மேற்காசியாவும். ஸோ மேற்காசியா என்பது எந்தெந்த நாடெல்லாம் சேர்ந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா எகிப்து, அரேபியா தீபகற்பம், துருக்கி மற்றும் ஈரான். ஸோ இவ்வளவு நாடுகளையும் உள்ளடக்கியது. ஸோ இந்த நாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணெய் வளங்கள் நிறைந்த நாடுகள் தான் இந்த நாடுகள் எல்லாமே. சரிங்களா? ஸோ நம்மகிட்ட எண்ணெய் வளங்களை வந்து நமக்கு தேவைக்கு அதிகமா கிடைக்கிறது இல்லை, நமக்கு தேவையான அளவே நம்ம கிடைக்கிறது இல்லை. நம்ம எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு அரிசி, பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா பற்றாக்குறையா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவும் மேற்காசிய நாடுகளும் வரலாற்று முக்கியத்துவம். ஸோ அந்த காலத்துல இருந்து கிட்டத்தட்ட நீங்க தமிழ் புக்லேயே படிச்சிருப்பீங்க. சரிங்களா? சாலமன் மன்னருக்கு இணைஞ்சிருப்பாங்க, மயில் தொகை, சந்தனம். ஸோ இது எல்லாமே இங்க இருந்து இணைஞ்சிருப்பாங்க, அணைச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்பு இருந்த காலத்தில இருந்தே இணைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வணிக உறவை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைய வரைக்கும் இணைஞ்சிட்டு இருக்கோம். இந்த உறவுகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ சிந்துவெளி மற்றும் மெசபடோமியா நாடுகளுக்கு இடையே வணிக உறவு இணைஞ்சிருக்கும், ஏற்படுத்தப்பட்டிருக்கும். மேற்காசிய பொருளாதார அடிப்படையில் குறிப்பிடத்தக்க பகுதியாக இந்தியாவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. நிலத்தால் சூழப்பட்ட எண்ணெய் வளமிக்க மத்திய ஆசியாவிற்கும் ஒரு நுழைவாயிலாக அமைக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, அங்கே கிடைக்கிறது எல்லாமே எண்ணெய் வளங்கள். ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்றோம், நம்மகிட்ட இருக்க பொருளை நினைஞ்சிடும். அரிசி, உணவுப் பொருட்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ புதிய நூற்றாண்டு தொடங்கியதிலிருந்து இந்தியா மற்றும் மலைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் இடையிலான உறவில் அசாதாரணமான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பஹார் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம். ஸோ பஹார்ன்றது ஒரு முக்கூட்டு ஒப்பந்தம்னா ஒன்றும் இல்லை, 3 நாடுகள் இணைந்து ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்கப்பா. ஸோ இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இணைஞ்சிருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பஹார் ஒப்பந்தம்ன்றது எண்ணெய் வளங்கள் எல்லாமே இப்போ என்ன மேற்காசியாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸோ இது வந்து ஒரு கடல்வழி பாதை. ஸோ இந்த பகுதியை பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யுது, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பஹார் அப்படின்ற ஒரு துறைமுகம். ஸோ இந்த துறைமுகத்தை நம்ம இந்தியாவும் பயன்படுத்திக் கொள்ளலாம், ஈரானும் என்ன செய்யலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தம் தான் இது. சரிங்களா? ஸோ பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசிய சந்தைகளை இந்தியா ஆனது ஒரு நுழைவாயிலாக இந்த வே தான். பஹார் ஒப்பந்தம்ன்றது ஒரு துறைமுகம், அதுக்குண்டான வே அது. ஸோ அதை இந்த முக்கூட்டு ஒப்பந்தம்ன்றது 3 நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம். உலகின் மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவில் இருந்து பக்ரைன் வழியாக மெலுக்கா என்று அழைக்கப்பட்ட சிந்துவெளி நாகரிகம் வரை அமைக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? ஸோ பிரபல அறிஞரான MS அக்வானி ஸோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இடைக்காலத்தில் இந்தியர்களின் மருத்துவம், கணிதம் மற்றும் வானியல் திறமைகளை அரேபியா மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்ததோடு இறுதியில் அவர்களது அறிவுசார் பாரம்பரியத்தின் பகுதியாகவும் ஆனது என்றும். சரி, உங்களுக்கே தெரியும், அறுவை சிகிச்சை நிபுணர் நம்ம சங்காலத்துல இருந்தே படிச்சிட்டோம் அப்படின்னா சுசுருதர் அப்படின்றவர் தான் நினைஞ்சிருப்பாரு. அதுக்குண்டான புக் எல்லாமே எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி வானியல் அறிஞர் வராகமிகர் இருக்காரு, நிறைய அறிஞர்கள் இருக்காங்க நம்ம இதுல சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்து. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில தான் நினைச்சிருக்காங்க. அவங்களோட அந்தோடைய கோட்பாடின் அடிப்படையில தான் நாங்க எல்லாமே பின்பற்றிட்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள். இந்தியா ஒரு வலிமை வாய்ந்த வல்லரசு ஆகும். வல்லரசு இன்னும் நம்ம ஆகல. சரிங்களா? ஸோ 1000 கூடிய விரைவில் ஆகிடும். சரிங்களா? வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்கை அனைத்து நாடுகளையும் பெற்றுள்ளது. புதிதாக தொழில்மயமாக்கப்பட்ட நாடாக இருப்பதோடு பல்வேறு நாடுகளுடன் ஒத்துழைக்கும் சிறந்த வரலாற்றை கொண்டுள்ளது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பினராக இந்தியா. ஸோ உங்களுக்கே தெரியும், G7 மாநாடு, சார்க் அமைப்பு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சோலார் அலைன்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம உறுப்பு நாடா இருந்துட்டு இருக்கோம். நிறைய இதுல இருக்கும். சரிங்களா? G20. ஸோ இது எல்லாமே என்ன செய்யறோம் அப்படின்னா உறுப்பு நாடுகளா இருந்துருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆண்டு என்ன செய்யும், ஒரு நாட்டில் மீட்டிங் நடக்கும், அதில் என்ன செய்வார், நம்ம நாட்டோட பிரதமர் வந்து கலந்துருவார். இந்தியா முறைப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகளான ஐநா சபை, அதே மாதிரி அணிசேரா இயக்கம், சார்க் அமைப்பு, G20 மற்றும் காமன்வெல்த் போன்றவர்கள் உறுப்பினராக உள்ளது. ராணுவ மோதல்களை முடிவு கொண்டு வருவது மற்றும் நாடுகளிடையே அமைதி மற்றும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது போன்ற ஐநா சபை எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் என்ன செய்யும், இந்தியா ஒப்பந்தம் பண்ணிருக்கும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட என்ன செய்யும், இப்போ அணு ஒப்பந்தம்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அணுகுண்டு சோதனை எல்லாம் கிட்டத்தட்ட 1963 என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க. ஸோ எந்த நாட்டிலையும் என்ன செய்யக்கூடாது, அணுவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல நம்ம இந்தியாவும் உறுப்பினராக சேர்ந்து நினைஞ்சிருக்கும், கையொப்பம் மீட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து பிரிக்ஸ். பிரிக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. சரிங்களா? ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் பிராந்திய அளவில் மற்றும் சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் பொருளாதார அரசியல் சக்திகளாகும். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சீனாவில் உள்ள ஷாங்காய் நகர்ல இணைஞ்சிருக்கு, அமைஞ்சிருக்கு. ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா ஷாங்காய் நகர்ல இருக்கு. ஸோ உலகின் வடபகுதியில் உள்ள நாடுகளின் சவால்களை எதிர்கொள்ளும் விதமாக தென்பகுதியில் உள்ள நாடுகளுக்கு நல்வாய்ப்பினை ஏற்படுத்தவும் அதுக்காக தான் நினைஞ்சாங்க அப்படின்னா இந்த பிரிக்ஸ் என்ற அமைப்பை தோற்றுவிச்சாங்க. சரிங்களா? ஸோ இந்தியா வந்து என்ன செய்யுது, கூட்டமைப்புல ஒரு முக்கிய உறுப்பு நாடா இருந்திருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம்.
ஸோ உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஒரு மாற்றாகவும் அமெரிக்க மேலாதிக்கத்திற்கு போட்டியாகவும் உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றவும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பை தோற்றுவிக்கின்றது. ஒன்றும் இல்லப்பா, இப்போ நம்ம வேர்ல்டு பேங்க் இருக்கு, அதே மாதிரி IMF இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே அவங்க ஒரு விதிமுறைகள் வச்சிருப்பாங்க, அதன் அடிப்படையில் தான் நிச்சயம் கடன் வழங்குவாங்க. ஸோ அப்படி இல்லாம பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவிச்சு அதுக்கு என்னன்னா இந்த நாடு உறுப்பு நாடுகள்லாம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நிதியை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் எந்த நாடு பொருளாதார வீழ்ச்சி அடையுதோ அந்த நாடுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா உதவி பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட குறைந்த அளவுல வட்டிக்கு நீண்ட கால கடன் என்ன செய்வாங்க அப்படின்னா வழங்குவாங்க. அதிகபட்சம் என்னது 5 ஆண்டுகள் கடன் வரைக்கும் வழங்குவாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அந்த மாதிரிலாம் வழங்குவாங்க. ஸோ வழங்கும் போது என்ன செய்வாங்க, எது லோயஸ்ட் பொருளாதாரத்தில் இருக்கோ அதை என்ன செய்யலாம், வளர்ச்சி அடைய வைக்கலாம். பிரிக்ஸின் நோக்கங்கள் பிராந்திய வளர்ச்சியை அடைவது, சரிங்களா? வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளிடையே பாலமாக செயல்படுவது, மனித மேம்பாட்டிற்கு மிக பரந்த அளவில் பங்களிப்பு செய்தல், அதிக சமத்துவம் மற்றும் நியாயமான உலகத்தை ஏற்படுத்தல், வணிக ஒத்துழைப்பை அதிகரிக்க பிரிக்ஸ் நாடுகளிடையே உள்நாட்டு நாணயங்கள் மூலம் வணிகம் மேற்கொள்வதை ஊக்குவித்தல், நடப்பு சர்வதேச சிக்கல்களை எதிர்கொள்ளுதல், உறுப்பு நாடுகளிடையே தகவல் தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்ளுதல், சரிங்களா? உறுப்பு நாடுகளில் வேலை வாய்ப்பு, வறுமை ஸோ எப்படி ஒழிக்கலாம், பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடையலாம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே என்ன செய்வாங்க, இந்த பிரிக்ஸ் அமைப்புல உள்ள நாடுகள் எல்லாமே ஏற்படுத்துவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த குறிக்கோள்கள் வேளாண், கல்வி, ஆற்றல், வர்த்தகம், கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பு கவனம் செலுத்துவது, இயற்கை பேரழிவுகள் மற்றும் தரவு மீறல்கள் போன்ற அச்சுறுத்தல்களை சமாளிக்கவும் வணிக நலனை பாதுகாக்கவும் என்ன செய்வாங்க, இந்த பிரிக்ஸ் அமைப்புக்குள்ள ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க. அடுத்து கங்கா மீகாங் தாழ்நிலத்தில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது, தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பை, சர்வதேச வர்த்தக மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடு, சரிங்களா? ஸோ இதெல்லாமே வலுப்படுத்துறது, பொருட்கள் வர்த்தகம், சேவை வர்த்தகம், முதலீடுகள், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தீர்வு மற்றும் பல பிரச்சனைகளுக்கு. ஸோ ஒன்றும் இல்லப்பா, இந்த பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகளுக்குள்ள வணிக ஒப்பந்தம், வறுமையை எப்படி போக்கலாம், பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தலாம், சரிங்களா? ஸோ அடுத்த நாடுகளோட இருக்கக்கூடிய சவால்களை எப்படி மேற்கொள்ளலாம், ஸோ எல்லா நாடுகளும் கூடி அமைஞ்சு பேசி அதுக்குண்டான முடிவு எடுக்கிறதா என்னது அப்படின்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பு, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பிரிக்ஸ் நிதி கூட்டமைப்பு, புதிய மேம்பாட்டு வங்கி NTP அப்படின்றத நினைஞ்சிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ பலதுறை வளர்ச்சி வங்கி ஆகும். அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு நான் சொன்ன பிரிக்ஸ் அமைப்பு ஒரு வங்கியை ஏற்படுத்தியிருக்கோம். அதுல எல்லா நாடும் என்னஞ்சிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா பொருளாதாரம் எந்த கண்ட்ரி லோயஸ்டா இருக்கோ அந்த நாட்டுக்கு என்ன செய்வாங்க, கடனா வழங்குவாங்க, லாங் டைம் கடனா வழங்குவாங்க, சரிங்களா? ஸோ தேசிய அளவில் ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களான சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த பொருளாதார திட்டங்களுக்கு பங்களிப்பதை நோக்கமாக கொண்டது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சரிங்களா? ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ், சரிங்களா? சொந்த திட்டங்களுக்கு என்ன செய்யுது, கடனா வழங்குறது. அவசரகால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு, நாணய விவகாரங்கள் உள்ளிட்ட உலக அளவிலான பண நெருக்கடியிலிருந்து பாதுகாத்துட்டு அடிப்படை திட்டம் வழங்க வகை செய்கிறது. ஸோ பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டம். ஸோ 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் நாடுகளின் அமைச்சர்கள் பணம் செலுத்தும் முறை தொடர்பான ஆலோசனைகளை தொடங்கினர். இது உலகளாவிய வங்கிகளுக்கு இடையான நிதி செய்தி பரிமாற்ற அமைப்பினை சுற்றுன்னு சொல்லுவாங்க, சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் பினான்சியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இது நான் நல்ல பிரிக்ஸ் அமைப்பு ஒரு வங்கி தோற்றுச்சிருக்காங்க, அதுல என்னென்ன சிஸ்டம்லாம் டெவலப் பண்ணலாம், எப்படி தொழில்நுட்பங்களை என்ன செய்யலாம், மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு இதுதான். பிரிக்ஸ் என்ற சொல் என்னது, ஜிம் ஓ'நீல். ஸோ இவர் தான் நினைஞ்சிருப்பார் அப்படின்னா இந்த வார்த்தையை உருவாக்கியிருப்பார், பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை உருவாக்கியிருப்பாரு ஜிம் ஓ'நீல் அப்படின்றவர், சரிங்களா? ஸோ இவர் வந்து யார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர், சரிங்களா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் 2050ஆம் ஆண்டு வாக்கில் 6 தொழில் மயமாக்கப்பட்ட நாடுகளை விட, 6ன்றது உங்களுக்கே தெரியும், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஸோ இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் இருக்கு, அந்த லெவலுக்கு நம்ம இன்னும் தப்பு கொடுப்பாங்க 2050க்கு அப்புறமா அப்படிங்கிறத சொல்ல வராங்க, சரிங்களா? ஸோ உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கும் காரணிகள். முதலாவதாக வளரும் நாடுகளிடையே தற்போதைய சூழ்நிலையை பிரதிபலிக்கும் ஒரு பொருளாதார ஒழுங்கை உருவாக்குவதற்கு பிரிக்ஸ் அமைப்பு முயற்சிகளை மேற்கொள்ளும், சரிங்களா? ஸோ புதிய வளர்ச்சி வங்கி NDP, அதே மாதிரி அவசர நிதி ஒதுக்கீடு, சரிங்களா? ஸோ ஏதாச்சும் இப்போ ஒரு நாட்டுக்கு ஏதோ ஒரு விதத்துல இழப்புகள் ஏற்பட்டால் அதை ஈடு செய்யறதுக்கு என்ன செய்வாங்க, இந்த பிரிக்ஸ் அமைப்பால் தொடங்கப்பட்ட NDP அப்படிங்கிற வங்கி, மேம்பாட்டு வங்கி என்ன செய்யும், நிதி உதவியை வழங்குவாங்க. இரண்டாவதாக உலக நிர்வாகத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் மாற்று யோசனை இதர நாடுகளின் ஆதரவை ஈர்க்கும். மூன்றாவதாக மற்ற துறைகளுடனான பிரிக்ஸ் தொடர்புகளின் விரிவாக்கம் அதை மேலும் வலுவான கூட்டாண்மையாக உருவாக்கும். ஸோ அடுத்து பெட்ரோலை ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா OPEC அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ OPECன்றது ஒன்றும் இல்லை, பெட்ரோலிய எங்கெங்க அதிகமாக கிடைக்கும் அந்த நாடுகள்லாம் உறுப்பு நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குனதா என்னது அப்படின்னா OPEC, சரிங்களா? ஸோ அது எந்தெந்த நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெனிசுலா, அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், சவுதி. ஸோ இந்த ரீஜன்ல என்னது இருக்கு, பெட்ரோலிய உற்பத்தி வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு கூட்டமைப்பு தான் என்னது அப்படின்னா OPEC, சரிங்களா? ஸோ இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஒரு பேரல் என்ன விலைக்கு விற்கலாம், என்ன அந்த பொருளாதாரம் எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கோ அதன் அடிப்படையில் அந்த விலை நிர்ணயத்தை என்ன செய்வாங்க, டிசைட் பண்றதே இந்த OPEC அப்படின்ற ஒரு அமைப்பு தான். பெட்ரோல் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு, சரிங்களா? ஈராக்கில் பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட அரசுகளுக்கிடையான ஒரு அமைப்பாகும். ஸோ இதனோட OPEC என்ற அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா ஈராக்ல இருக்கு. இதன் தலைமையகம் ஆஸ்திரேலியாவின் வியன்னா நகர், ஹெட் குவார்டர் எங்க இருக்கு, சரிங்களா? ஸோ OPEC நிறுவன உறுப்பினர்கள் நான் சொன்னேன் இல்லையா, எண்ணெய் வளங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடுகள் தான் இதனோட உறுப்பு நாடுகள், சரிங்களா? ஸோ இவ் அமைப்பில் 3 வகையான உறுப்பினர்கள் முறையே
ஒன்று நிறுவன உறுப்பினர்கள். ஸோ நிறுவனர்கள் யாரெல்லாம்? இவங்க எல்லாரும். அடுத்து குழு உறுப்பினர்கள், அடுத்து இணை உறுப்பினர்கள். ஸோ வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் நாடுகள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு உறுப்பினர்களும் இந்த நாட்டில் இந்த அமைப்புல உறுப்பினர்களா இருப்பாங்க. சரிங்களா? தற்போது அமைப்பில் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். தென் அமெரிக்காவில் 2, மத்திய கிழக்கில் 6, ஆப்பிரிக்காவில் 7. சரிங்களா? ஸோ கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் மற்றும் அமைப்பின் நோக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் எந்த ஒரு நாடும் ஓபக் அமைப்பில் உறுப்பினர்களாம். கச்சா எண்ணெயை உற்பத்தி அந்த நாட்டில் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நாடுகளை என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த அமைப்புல உறுப்பினராகவே சேர முடியும். சரிங்களா? பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம். ஸோ எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்த உதவுதல், அதன் உறுப்பு நாடுகள் எண்ணெய் கொள்கைகளை ஒருங்கிணைத்தல், பெட்ரோலிய உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான நிலையான வருவாய் கிடைப்பதை உறுதி செய்தல், எண்ணெய் நுகர்வு செய்யும் நாடுகளுக்கு திறமையான சிக்கனமான வழக்கமான விநியோகத்தை அளித்தல், பெட்ரோலிய தொழிலில் முதலீடு செய்வர்களுக்கு மூலதனத்திலிருந்து நியாயமான வருவாய் கிடைக்க செய்தல். ஓபக் லட்சணை. ஸோ ஓபக்கு ஒரு லட்சணை இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கிட்ட ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு இது எல்லாமே சேர்த்து கூட்டாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஓபேக் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க, இந்த பக்கம் ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. ஸோ ஓபக் அப்படின்ற ஒரு அமைப்பை அப்படி தேர்ந்தெடுத்து அந்த எல்லா லெட்டரையும் கொண்டு ஒரு நினைஞ்சிருப்பாங்க, சிம்பிள் உருவாக்கி இருப்பாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா 1969ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச வடிவமைப்பு போட்டியின் மூலம் இச்சின்னமானது நினைஞ்சிருப்பாங்க. ஓபக் அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆஸ்திரிய வடிவமைப்பாளர் யார் இந்த ஓபக் அப்படின்ற சின்னத்தை வடிவமைச்சிருப்பார் அப்படின்னா ஸ்வோபோடா. ஸோ இதை வடிவமைத்தவர். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பிற்கினுடைய பெயரின் எழுத்துக்கள், ஸோ அந்த எல்லா எழுத்தையும் சேர்த்து தான் நினைஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு சின்னமா உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஓபக் எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்கின்றன? ஸோ பெட்ரோலியம் இல்லைனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டாலுமே எனது வாகனங்களோட எண்ணிக்கை நினைஞ்சிட்டு இருக்கு. இயர் பை இயர் என்ன ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான எரிபொருட்கள் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக எந்த கண்ட்ரி தான் உதவி பண்ண முடியும் அப்படின்னா, எந்த அமைப்பு தான் உதவி பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஓபக் அப்படின்ற அமைப்பு தான் என்ன செய்றாங்க, எண்ணெய் வளங்களை உற்பத்தி பண்ணி அதை எல்லாமே மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, விலை நிர்ணயம் பண்றது எல்லாமே இந்த அமைப்பு தான். சரிங்களா? பெட்ரோல் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் சர்வதேச மேம்பாட்டு நிதி என்பது குறைந்த வட்டி விகிதத்தில் கடனளிக்கும் நிதி நிறுவனமாகும். இது சமூக மற்றும் மனிதாபிமான திட்டங்களுக்கு மானியங்களை வழங்குகிறது. சரிங்களா? புத்தகங்கள், அறிக்கைகள், வரைபடங்கள், பெட்ரோலிய எரிசக்தி மற்றும் எண்ணெய் சந்தை தொடர்பான மாநாட்டு நடவடிக்கைகள் உட்பட 20,000க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட ஒரு தகவல் மையத்தை ஓபக் என்ன செய்யறாங்க, கொண்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓபக்ன்றது மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பெட்ரோலை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் தான் அதில் உறுப்பு நாடுகளா இருப்பாங்க. ஸோ இவங்க தான் விலை நிர்ணயம் பண்றது, எந்தெந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது எல்லாமே அக்ரிமெண்ட் எல்லாமே பண்றது இந்த அமைப்போட உள்ள நாடுகளாக தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஓபக் நாடுகளுடனான இந்தியாவின் உறவு. கச்சா எண்ணெய் அதிக அளவில் நுகர்வு செய்யும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ நம்ம இப்போ கச்சா எண்ணெய் உற்பத்தி கிட்டத்தட்ட இறக்குமதி பண்றோம்னா 86% கச்சா எண்ணெய், 70% இயற்கை எரிவாயு, 95% சமையல் எரிவாயு ஆகியவற்றை இந்தியா எங்க இருந்தா வாங்குறோம், இந்த ஓபக் அமைப்பு கிட்ட இருந்தா நம்ம என்ன செய்யறோம், இந்தியா இறக்குமதி பண்றோம். சரிங்களா? எல்லாவற்றிற்கும் மேலாக அதிக எண்ணெய் தேவையினால் இந்தியா ஒரு சிறந்த பங்காளராக ஓபக் நாடுகளால் அடையாளம் காணப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்தியாவில் போதுமான எண்ணெய் ஈர்ப்பு இல்லை, அது எல்லாருக்கும் தெரிந்ததே. சரிங்களா? இதனால் எண்ணெய் இந்தியா உற்பத்தி செய்ய முடியாது. அதனால் இந்தியா விவசாயம் மற்றும் தொழில்துறை உற்பத்தியில் வலுவான கவனம் செலுத்துகிறது. ஸோ இந்தியாவை பொறுத்தளவு எண்ணெய் உற்பத்தி செய்யப்படவில்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ உற்பத்தி நம்ம செய்யறோம், ஆனா நமக்கு தேவையான அளவு என்ன செய்யல, நமக்கு கிடைக்கல. சரிங்களா? ஸோ ஏதோ கொஞ்சம் அளவு எண்ணெய் கிடைக்கிறது. ஸோ அதனால என்ன செய்யறோம், நமக்கு தேவை வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம இம்போர்ட் இறக்குமதி பண்றோம். சரிங்களா? ஸோ இதோட நம்ம 5th லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இன்னும் அடுத்து வரும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திக்கலாம். ஸோ இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம சாந்தி ஐஏஎஸ் அகாடமியில கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணோம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அகாடமி என்ன செய்யும், பிடிஎஃப் வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம 6ல இருந்து 10 வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நம்ம 11th 12th ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.